சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எடுத்துட்டு வந்துட கூடாதுல்ல, அதான் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவா இருக்கட்டுமேனுதான். அது மட்டும் இல்ல, இப்படி அண்ணன் தம்பின்னு ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துல நாங்க சம்பந்தம் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமேனு ஒரு ஆசையும் தான் காரணம். விடு சிவகாமி, அவங்க இவ்வளவு நேரம் நம்மள மதிச்சு வீட்டுக்குள்ள அனுமதிச்சதே பெரிய விஷயம். இனியும் நம்மளால அவங்களுக்கு எந்த சங்கடமும் வேண்டாம். என் புள்ள பண்ண தப்புக்கு எல்லார்கிட்டயும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. நாங்க வரோம் திரு சார். சார் ஒரு நிமிஷம். என்ன மாமா, எதுக்காக அவங்களை நிக்க சொல்றீங்க? இப்ப அவங்க கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அண்ணே பூஜா, அவங்களால நம்ம குடும்பத்துக்கு ஒரு கலங்கம் வந்துருச்சு. அந்த தொடக்கிறதுக்காக அவங்களே இறங்கி வந்து பொண்ணு கேக்குறாங்க. இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ணே அண்ணே என்னடே இவனை போய் நம்ம பூஜாவுக்கு வேலு, நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே இல்லனே நான் வேலு. அண்ணே ஏன் இப்படி பேசுறீங்க? இந்த ராஸ்கல போய் சொல்றதுக்கு நாக்கு கூசுது. முதல்ல இவங்க எல்லாரையும் வெளில போக சொல்லுங்க. பூஜா இங்க பாரு. அண்ணே சும்மா இருங்க. அண்ணன் தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்குன்னா நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. ஏதாவது கேளுங்க. பூஜா. அக்கா என்னக்கா நீ அமைதியா இருந்தா என்னக்கா அர்த்தம்? ஏதாவது பேசுக்கா. இல்ல பூஜா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கே புரியல. தெரு என்னப்பா இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருக்கா, பூஜாவுக்கு இந்த பையனால ஏற்பட்ட கலங்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பரவிருச்சு. இதையே காரணமா வச்சு பூஜாவோட கல்யாண வாழ்க்கை நாளைக்கு தடைப்பட்டு போலாம். ஆனா இவங்களே செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாங்கன்னா இவங்களை விட நல்ல குடும்பம் இனிமே நம்ம தேடினாலும் கிடைக்காது. இங்க பாருங்க, நாங்க செஞ்ச தப்புக்காக எல்லார்கிட்டயும் மறுபடியும் ஒரு தடவை மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லங்க, பூஜாவை எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சீங்கன்னா அவ கண் கலங்காம எங்க பொண்ணு மாதிரி நல்லபடியா பார்த்துப்பேன். இதுதான் நாங்க உங்களுக்கு செய்யற பிராயச்சித்தம். அம்மா இங்க பாருங்க, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு செஞ்ச தப்ப நியாயப்படுத்த விரும்பல. பூஜாக்கு நான் பண்ண கொடுமைக்கு காலம் முழுக்க அவளை கண் கலங்காம காப்பாத்தி அவளை நான் என் உள்ளங்கையில வச்சு தாங்கணும்னு நினைக்கிறேம்மா. அதுதான் நான் அவளுக்கு பண்ற பிராயச்சித்தம்னு எனக்கு தோணுதுமா. ஏய், யாருடா நீ? யார் நீ இவ்வளவு உள்ளங்கையில வச்சு தாங்குறதுக்கு? சாக்கடைன்னு தெரிஞ்சும் அந்த சாக்கடைக்குள்ள எங்க பொண்ணு தள்ளிவிட நாங்க என்ன முட்டாளா? உன் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. மாமா என்னாச்சு உங்களுக்கு? நீங்க பேசுறது உங்களுக்கே அப்பட்டமா தெரியல? பூஜா உங்க தங்கச்சி மாமா. இவ்வளவு போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. இது நீங்க அவனுக்கு கொடுக்கிற தண்டனையா இல்ல பூஜாவுக்கு கொடுக்கிற தண்டனையா? இவனோட வாழ்ந்து இவனால அனுபவிச்ச வலிய காலம் முழுக்க பூஜாவை சுமக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஆமா, இவன் யாரு மாமா நம்ம பூஜாவுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு? இவன மாதிரி ஆளுங்கள மனுஷனா கூட மதிக்காம துணிச்சலா தூக்கி எரிஞ்சிட்டு வேற வேலைய பாக்குறதுதான் பூஜா மாதிரி பொண்ணுங்க செய்ய வேண்டிய காரியம். இப்ப நான் சொல்றேன், இவனுக்கு நம்ம பூஜா மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கூடயும் கல்யாணம் பண்ணி வாழ தகுதியே இல்ல. அப்படி இருக்கிறப்ப பூஜாவை சம்பந்தம் பேசுறதுக்கு நீங்க தலையாட்டிட்டு நிக்கிறீங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியல மாமா. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் பேசுறதுக்கு வேணா ரொம்ப நல்லா இருக்கலாம், ஆனா நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது.
கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. பூஜாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாலும் நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்.